வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் அரிசி உப்புமா செய்ய போகிறோம். குக்கரில் ரொம்ப சாஃப்டாக 5 நிமிஷத்தில் வெந்துடும். குறைவான ஆயிலே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் ரேஷன் பச்சரிசியை கழுவி காய வச்சு இந்த மாதிரி மிஷினில் ரவை பதத்துக்கு உடச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக சூடு வந்தால் போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 5 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லைங்கிறதுனால காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். பருப்பு மிளகாயும் நல்லா செவந்ததும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். இப்போ ஒரு பாதி தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி ரவை எடுத்திருக்கேன். அந்த டம்ளரால் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணிக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் பச்சரிசி ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா கிண்டி விட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். குக்கரில் செய்கிறதுனால இந்த உப்புமா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரவை உப்புமாவை விடவும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.